வாட் அ கிரிக்கெட்டர், வாட் அன் ஆல்ரவுண்டருங்க. அப்படிப்பட்ட ஹர்திக்கு இப்போ என்னங்க பாவமா இருங்க அந்த பையனை பார்க்கறதுக்கு. இந்த பர்ட்டிகுலர் வீடியோவில் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஹர்திக். 22, 23 இந்த 2 வருஷத்தில் ஐபிஎல்ல குஜராத் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தம்புது ஃப்ரான்ச்சைசிக்கு கேப்டனாக போய் 22ல் அறிமுக போட்டியிலேயே கப்படிக்க வச்சாரு. அதுக்கு அடுத்து பேக் டு பேக் 2 கப்படிக்க வேண்டியது. நம்ம சிஎஸ்கே அந்த லாஸ்ட் 2 பாலில் ஜட்டு அடித்து அந்த 6 and 4ல் கப்பு மிஸ் ஆகுது. ரன்னரப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ்க்கு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு கடோத்கஜன் டீம், அது ஒரு டைனோசர் டீம். நம்ம ரோஹித் அப்படி ஒரு லெகசி வச்சிருக்காப்புல. கேப்டன்சியில் ஒரு 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்காப்புல. அந்த ஷூஸை ஃபில் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவர் டீமுக்குள்ளே வந்த பிறகு டீமில் அக்செப்ட் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் ஆடியன்ஸ் யாரும் அவர் அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. அவரை பூப் பண்ணாங்க, இன்சல்ட் பண்ணாங்க. கிரவுண்டுக்குள்ளார நாய் ஓடும்போது ஹார்திக்னு கத்துனானுங்க. எவ்வளவு இன்சல்ட் பண்ணாங்க தெரியுங்களா? இந்த அவமானத்தையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவன் மறுபடியும் ரெக்கவர் ஆகி லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வந்திருந்தாங்க. அப்படி ஒரு டீம் இந்த தடவை அவங்க ஆடுறத பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் வரல, பவுலிங்கும் வரல, அவருடைய கேப்டன்சி ஸ்ட்ராட்டஜிஸும் ஒர்க் ஆகலை, டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் பும்ராவே விக்கெட் எடுக்கிறதுக்கு 5 மேட்ச் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன தான் பண்ணுவார்? ஹார்திக் பண்ண ஒரே ஒரு தப்பு குஜராத் டைட்டன்ஸ் விட்டுட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தது தான். அவர் அங்கேயே இருந்திருந்தாருன்னா ராஜா மாதிரி சூப்பராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். பட் பயங்கர ப்ரெஷருங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த ஓனரு சோஃபா செட்டை போட்டு அந்த பவுண்டரி பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க ஃபேமிலியே. ஸோ அப்படி ஓனர்ஸ் பக்கத்துலேயே இருக்கும்போது எப்படிங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? நிறையா ப்ரெஷர் வரும். நேற்றெல்லாம் மேட்ச் முடியதுக்கு முன்னாடி ஆகாஷ் அம்பானி எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாரு. க்ரௌடெல்லாம் பார்த்து நீங்களும் கிளம்புங்க, மேட்ச் முடிஞ்சு போச்சு, போங்க போங்கன்ற மாதிரி கடுப்பில் போகிறாரு. இதெல்லாம் எவ்வளோ ப்ரெஷரை பில்ட் பண்ணும் பிளேயர்ஸ்க்கு. அவங்கள ஃப்ரீயாக விளையாட விடணும். இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்டு. டெஃபினட்டாக நிறையா ப்ரெஷர் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் எல்லா நேரமும் எல்லா டீமும் கப்பு அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. வெற்றி தோல்வி அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் த விளையாட்டு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஐ திங்க் ஹார்திக் இந்த சீசனுக்கு அப்புறம் அவர் கேப்டனாக இருக்க மாட்டார்னு எனக்கு தோணுது மும்பை இந்தியன்ஸ்க்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. ஹார்ட் லக் ஹார்திக், யூ ஆர் சச் அ கிரேட் பிளேயர். there's நோ செகண்ட் தாட்டு. லெட்ஸ் ஹோப் அடுத்த மேட்ச்லேருந்தாவது பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்கன்னு. பட் முக்கியமான மேட்ரு, நம்ம சிஎஸ்கேவை பற்றி பேசணும், நம்ம சேட்டனை பற்றி பேசணும். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.